அவருடைய வருகைக்கென்று தேவனால் அந்தத்தில் நியமிக்கப்பட்ட ரட்சிப்பை குறித்து, இந்த ரட்சிப்பை அந்தத்தில் வாழ்கிற தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி, அறிந்து ஆயத்தமாகும்படியாய் அந்த ரட்சிப்பு வெளியரங்கமாக ஏற்படுத்தப்பட்ட சுவிசேஷத்தை, அந்த சுவிசேஷ வெளிப்படுவதற்குரிய ராஜ்யத்தை குறித்து கடந்த 4 மாத காலமாக அன்னின் பசுத்த ஆவியாய் தேவன் நம்மோடு இருந்து அவர் போதித்து ஆயத்தமாக அழைப்பை அனுப்பிக் கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். ஆனபடியால் இந்த நாளிலும் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் வாசித்து தியானம் செய்து வரிக்கு ஆயத்தமாக அன்பின் ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்வாராக. வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கலாம். முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். அந்த 2 வசனங்களிலும் முதல் 13 வசனத்திலே ரட்சிப்பு என்ற வார்த்தையை தேவன் அங்கே பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்தவாயிருக்கிறோம். அந்த ரட்சிப்பு வெளிப்படும் ரட்சிப்பான முடிவு காலத்தில் வெளிப்படும் ரட்சிப்பாய் இருக்கிறபடியினால் அந்த காலத்திற்கு நியமிக்கப்பட்டவர்களான பரிசுத்தவான்கள் அந்த முடிவான காலத்தில் நடப்பிக்க தேவனால் தீர்மானிக்கப்பட்ட பரிசுத்தவான்களான அந்த ரட்சிப்புக்கு உரியவர்கள் காலம் முடிவான காலமாயிருக்கிறது. அந்த முடிவான காலத்தில் உண்டாகிற நெருக்கங்கள், நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள் நாம் மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் முடிய உள்ள வசனங்களை நாம் வாசித்து நாட்கள் தியானம் செய்திருக்கிற உபத்திரவ காலம். அந்த உபத்திரவத்தின் பூர்ணத்துவத்தை எவர்கள் அறிந்து கொள்கிறார்களோ, வேதத்தில் வாசித்திருக்கிறோம். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தை உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. ஆக தமது மகிமைக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் வாழக்கூடிய காலம் முடிவான காலம். ஆகையினாலே அந்த முடிவான காலத்தில் வாழ்கிறவர்களுக்கு நான் வேதத்திலே வாசித்திருக்கிறோம். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியமம் லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், லூக்கா 24ஆம் அதிகாரம் 26-27 வசனங்களை வாசிக்கலாம். கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லி, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா? 27. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதிய வேத வாக்கியம் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அந்த 2 சீசர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ஆக அந்த சீசர்களுக்கு தேவனால் விவரித்து காண்பிப்பதும் மோசே முதற்கொண்டு எல்லா தீர்க்கதரிசிகளால் பரிசுத்தவான்களால் எழுதப்பட்ட
தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் கிறிஸ்துவானவர் பாடுபட வேண்டும், பாடுபட்டு அந்த பாடுகளில் பூர்ண பாடுகளை அனுபவித்த அவர் மகிமை பிரவேசிக்க வேண்டும். அப்ப முழுமையான பாடுகளை அனுபவித்தவர்கள் பாடுகளின் வழியாய் முடிவான காலத்தில் வாழ்கிற அவர்கள் காப்பாற்றப்படாத ரட்சிப்பு. அந்த முடிவான காலத்தில் பாடுகளின் பூர்ணத்துவத்திற்குள் தன்னுடைய ரட்சிப்பின் வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் அந்த முடிவான ரட்சிப்புக்குள் முடிவு வரையும் என்றால் அவர்கள் மகிமையின் மறுரூபத்தை அடைகிற வரைக்கும் உண்டாகிற நெருக்கங்கள், நிந்தைகள், போராட்டங்கள், சஞ்சலம், தவிப்புகள் இவை அனைத்திலும் முடிவு வரையும் நிலைத்து நிற்கிறவர்களாய் இருக்கிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கென்று தேவனால் ஒரு ரட்சிப்பை வைத்திருக்கிறார். அந்த ரட்சிப்புக்கு உட்பட்டவர்கள் உரியவர்கள் வாழுகிறவர்களுக்கு அந்த முடிவான ரட்சிப்பின் மலர் மகிமையின் மறுரூபத்தை அடைந்து வருவார்கள். தன்னாலே தமக்கென்ற ஆண்டவர் எல்லாவற்றையும் அவனை சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர்களில் முடிவான காலத்துக்கு எந்த ஒரு கூட்டத்தை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார். அந்த முடிவான காலத்தில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அடைய போகிற பிரதிபலன் மகிமையின் மறுரூபம். அதை அடைந்துள்ள கிறிஸ்துவானவர் மகிமையில் பிரவேசித்துக் கொண்டார் என்றால் அதற்கு முன்பாக அவர் பாடுகள் பட வேண்டும். கிறிஸ்துவானவர் பாடுபட வேண்டும். அந்த பாடுகளின் அளவுகோல் தான் உபத்திரவத்தின் பூர்ணத்துவம். வேதத்திலே எபிரேயருக்கு எழுதிய நிருபம், ஹல்லேலூயா, இந்த வசனம் சொல்றேன். Maybe Jesus. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 10 முடிய வாசிக்கலாம். அப்படியே வேறொரு இடத்திலும் நீ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்த தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்ட அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூர்ணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின் படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிப்பிக்கப்பட்டார். அவர் 8ஆம் வசனம், அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூர்ணரான பின்பு எவற்றில் பாடுகளில் பூர்ணம் அந்த சித்தத்தை செய்து முடிக்க இதோ நான் வருகிறேன் என்று இதை எபிரேயர்களின் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். 10ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கலாம். 7 வாசிக்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7 முதல் 10 முடிய. அப்பொழுது நான் தேவனை உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவது நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே
அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 7ஆம் வசனத்தில் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தகத்தில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். 9ஆம் வசனம், தேவனே உம்முடைய சித்தத்தின்படியே உமது சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். 10ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே ஒரு பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் எபிரேயர் 2:10 அநேகம் பிள்ளைகளை மகிமையில் சேர்ப்பிக்கும்படி அவருடைய ரட்சிப்பின் அதிபதி உபத்திரவரின் பூர்ணத்துவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்போ கிறிஸ்துவானவர் மகிமை அடைய வேண்டும் என்றால் அவர் அருமையான வாழ்க்கையே வேதாகமமாக இருக்கிறது. ஆண்டவர் பூமியிலே வாழ்ந்த 33 ஆண்டு காலம் வேதாகமமாகவே, வேதாகமத்தின் பகுதியாகவே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியவராக இருக்கிறோம். ஒன்று, அவர் 30 ஆண்டு காலங்கள், பிறப்பிலிருந்து 30 ஆண்டு காலங்கள் நாசரேத்தூரில் அவர் வாழ்ந்தார். அது நியாயப்பிரமாண காலத்தை சார்ந்ததாக இருக்கிறது. பொதுவாகவே ஆண்டவர் வாழ்ந்த காலம் நியாயப்பிரமாண காலம்தான். 30 ஆண்டு காலங்கள் கழிந்து அவர் ஊழியத்திருக்கின்ற 3 ஆண்டு காலங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்து ஜெயமாக முடிக்க அவர் 3 ஆண்டு காலத்தில் அவர் பிரவேசிக்கிறார். அந்த 3 ஆண்டு காலத்தில் முழுவதுமே அவர் எங்கும் சுற்றித் திரிந்த சுவிசேஷத்தை அறிவித்தார். சுவிசேஷம் என்றால் என்ன? உண்மையான தமிழ் அர்த்தம் சுவிசேஷம். அது சுப விசேஷம். சுப விசேஷம் தமிழ் அறிஞர் தெரியும். சுவிசேஷம் என்றால் அது சுப பிளஸ் விசேஷம். சுப விசேஷம். சுபம் என்றால் என்ன? நலமானது, ஆசீர்வாதமானது, நித்திய ஆசீர்வாதம். அதான் சுபம். சுப முகூர்த்தம் என்று சொல்வார்கள் அல்லவா, சுக விசேஷம் சொல்வார்கள் அல்லவா. அருமைய ரட்சகர் 3 ஆண்டு காலங்கள் பாவத்தில் இருளில் வாழ்கிற ஜனங்களுக்கு ஒரு சுபமான ஒரு விசேஷம் நற்செய்தி, குட் நியூஸ், ஒரு பிளஸிங், குட் நியூஸ். அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆக 3 ஆண்டு காலங்கள் இருளில் வாழ்கிற, பாவத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும், பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சுப விசேஷத்தை கொடுக்கிறார். ஒரு ஆசீர்வாதமான, ஒரு சந்தோஷமான ஒரு நற்செய்தியை அவர்களுக்கு அறிவிக்கும் 3 ஆண்டு கால ஊழியத்தை அவர் செய்தார். இது கிருபையின் காலம். நியாயப்பிரமாண காலம் 30 ஆண்டு காலங்கள் அவர் ஊழியத்தில் அர்ப்பணித்து ஊழி செய்த காலம் 3 ஆண்டு காலம். இது கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்தில் அருமைய ரட்சகர் இறுதி வேளையிலே இதோ நான் பாவியின் கையில் ஒப்பு கொடுக்க வேண்டியதான வேலை வந்தது என்று சொல்லி எருசலேமில் இருந்து அவர் கெத்சேமனையை நோக்கி புறப்பட்டு அங்கே பிலாத்துவின் கையில் ஒப்படைக்கின்ற வரைக்கும் அது உபத்திரவ காலம். எருசலேமில் அவர் கடைசி ராபோஜனம் சீசருக்கு பகிர்ந்தளித்து விட்டு சீசர்களோடு 11 சீசர்களோடு அவர் கடந்து செல்கிறார் கெத்சேமனை தோட்டத்திற்கு. கடந்து சென்றவர் ஜெபிக்கிறார். எருசலேம் நிறைவேற்றப்பட வேண்டிய பாடுகளின் பூர்ணத்துவத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பதில் அங்கே தயக்கம் உண்டாகிறது.